குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ராணி ராசமணி தட்சிணேஸ்வரத்திற்கு வரும்போதெல்லாம் குருதேவரை பாடும்படி கேட்டுக்கொள்வார். கீழ்காணும் பாடலை ராணி மிகவும் விரும்பினார். ஓ அன்னையே, நீ சிவனின் மார்பின் மீது நிற்கும் காரணம்தான் என்ன? நீ நாக்கினை வெளியே நீட்டிக்கொண்டு ஓர் எளிய பெண்ணைப் போல் இருக்கிறாய். அதன் காரணம் எனக்கு புரிகின்றது. ஓ உலகை காப்பவளே, இது உன் பரம்பரை பண்பா? உன் தாயும் இவ்வாறே உன் தந்தையின் மார்பின் மீது நின்றாளா? குருதேவரின் பாடல்கள் இனிமையாக இருப்பதற்கு வேறொரு காரணமும் உண்டு. பாடும்போது அவர் தம்மையே மறந்து பாடலின் உணர்ச்சியிலும் அதன் பொருளிலும் பரிபூரணமாக ஒன்றிப் பாடுவார். எந்த மனிதரையும் மகிழ்விப்பதற்காக அவர் பாடுவதும் இல்லை. தம்மை மறந்து சுற்றுப்புறத்தையும் மறந்து குருதேவர் பாடுவதைப் போல வேறு யாரும் பாடுவதை நாங்கள் கேட்டதே இல்லை. எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பாடகர்கள் சிறிது பாராட்டை எதிர்பார்ப்பார்கள். குருதேவர் விஷயத்தில் அந்த எதிர்பார்ப்பு கூட இருந்ததில்லை. அவர் பாடுவதை யாராவது புகழ்ந்தால் அந்த புகழ்மொழி பாடலில் பொங்குகின்ற உணர்ச்சிக்கும் அதன் கருத்துக்கும் தானேயன்றி தமக்கு அல்ல என்றே எண்ணினார். 13. முதல் பூஜையின் போது கதாதரர் கண்ட தெய்வீக காட்சி. கதாதரர் பாடும்போது அவரது கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வழியும். பூஜை செய்யும்போது பிறர் அருகில் வருவதையோ பேசுவதையோ சிறிதும் அறியாத அளவிற்கு அதில் அப்படியே லயித்து விடுவார் என்று இருதயர் சொல்வதுண்டு. குருதேவர் கூறினார், பூஜை வேளையில் அங்க நியாசம், கர நியாசம் போன்ற சடங்குகளை செய்யும்போது மந்திரங்களின் எழுத்துக்கள் பிரகாசமான வண்ணங்களில் என் உடலில் ஒளிர்வதை நான் கண்டேன். குண்டலினி சக்தி சுழுமுனை நாடி வழியாக ஒரு பாம்பைப் போல சகசிராரத்திற்கு செல்வதை பார்த்தேன். அந்த சக்தி கடந்து சென்ற உடலின் பகுதிகள் செயலற்று உணர்ச்சி இழந்து உயிரற்றவை போலாகிவிட்டன. பூஜை வேளையில் ரம் இதி ஜலதாரயா வக்னி பிரகாரம் விசிந்திய என்ற கூறியபோது, அதாவது ரம் என்ற பீஜ மந்திரத்தை கூறி நீரை தெளித்து பூஜை செய்யும் பகுதியை சுற்றி அக்னி சுவர் எழுப்பியிருப்பதாக கற்பனை செய்தபோது, நூற்றுக்கணக்கான ஜுவாலைகளை கொண்ட ஓர் அக்னி சுவர் எழும்பி அவ்விடத்தை எந்தவித ஆபத்தும் நேராவண்ணம் காப்பாற்றுவதை கண்கூடாக கண்டேன். உள்ளம் ஒன்றி கதாதரர் பூஜை செய்யும்போது அவரது உடலில் ஒரு தெய்வீக ஒளி பிரகாசிப்பதை கண்ட மற்ற பிராமணர்கள் ஒருவருக்கொருவர், இறைவனே மனித உருத்தாங்கி வந்து பூஜை செய்வது போல் அல்லவா உள்ளது என்று வியப்புடன் பேசிக்கொண்டதாக இருதயர் கூறினார். தட்சிணேஸ்வரத்திற்கு வந்த பின்னர் ராம்குமார் குடும்ப சுமையை பற்றிய கவலையிலிருந்து பேரளவிற்கு விடுபட்டிருந்தார். 14. ராம்குமார் கதாதரருக்கு பூஜை கற்பித்தல். ஆனால் கதாதரரின் போக்கு மட்டும் மனதை உறுத்திக் கொண்டிருந்தது. தம்பியின் தனிமை நாட்டமும் உலகியலில் அக்கறையின்றி விலகி நிற்கும் இயல்பும் எதிலும் விருப்பமின்றி உதாசீனமாக நடந்து கொள்வதும் ராம்குமாரின் மனதை வாட்டின. காலை மாலை என்றில்லாமல் கோவிலிலிருந்து தொலைவில் கங்கை கரையில் ஆழ்ந்த சிந்தனையுடன் அவர் நடப்பதும், பஞ்சவடியில் ஏதோ நினைவாக அமர்ந்திருப்பதும், பஞ்சவடியை சுற்றியிருந்த அடர்ந்த காட்டில் நெடுநேரம் இருந்துவிட்டு வருவதும் ராம்குமாருக்கு பிடிபடாத புதிராக விளங்கின. நாட்கள் கடந்தன. ஒருவேளை பெற்ற அன்னையின் நினைவால் வாடுகிறான் போலும். ஆனால் காமார்புகூருக்கு செல்ல வேண்டுமென்று ஒருபோதும் அவன் கூறியதில்லை. நான் கேட்டபோது கூட அந்த விருப்பம் இல்லையென்றே சொன்னான். எனவே காமார்புகூருக்கு அனுப்ப தேவையில்லை. எனக்கும் வயதாகி கொண்டே போகிறது. நாட்கள் செல்ல செல்ல தளர்ச்சியும் தள்ளாட்டமும் அதிகமாகிவிட்டது.
இன்றோ நாளையோ வாழ்க்கை என்று முடிவுறும் என்பது யாருக்கு தெரியும்? இனியும் காலத்தை வீணாக்க கூடாது. சாகும் முன் தம்பியை எப்படியாவது ஆளாக்கி அவன் சொந்த காலில் நின்று சம்பாதித்து சிறப்பாக வாழும்படி செய்வது என் கடமை என்றெல்லாம் ராம்குமாரின் மனதில் எண்ணங்கள் எழுந்து அலைமோதின. ஆகவே கதாதரருக்கு கோவில் பொறுப்புகளை கொடுப்பது பற்றி மதுர்பாபு அவரிடம் கலந்து ஆலோசித்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். கதாதரர் முதலில் காளியின் திருவுருவத்தை அலங்கரிக்கும் பணியையும் தொடர்ந்து பூஜை பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அந்த பணியை திறம்பட செய்தபோது அவரது கவலை வெகுவாக குறைந்துவிட்டது. அதன் பின்னர் அவர் கதாதரருக்கு சண்டி, காளி போன்ற பல்வேறு தெய்வங்களின் பூஜை முறைகளில் பயிற்சி அளித்தார். கதாதரரும் அவற்றை சிறப்பாக கற்றுக்கொண்டார். சக்தி மந்திர தீட்சை பெறாமல் தேவி பூஜை செய்வது முறையல்ல என்பதற்காக மந்திரோபதேசம் பெற்றுக்கொள்ள முடிவு செய்தார். கேனாராம் பட்டாச்சாரியார் என்ற சிறந்த சக்தி உபாசகர் கல்கத்தாவில் பைட்டக்கானா தெருப்பகுதியில் வசித்து வந்தார். தட்சிணேஸ்வர ஆலயத்திற்கு அவர் அடிக்கடி வருவார். மதுர்பாபு மற்றும் ராணியின் குடும்பத்தில் பலரையும் அவருக்கு தெரியும். அவர் நல்ல சாதகர் என்பதால் எல்லோரும் அவரை மதித்து போற்றினர். 15 சக்தி மந்திரத்தில் கதாதரருக்கு கேலாராம் பட்டாச்சாரியார் தீட்சை அளித்தல். ராம்குமாரையும் கேனாராம் அறிந்திருந்தார். அவரிடம் மந்திரோபதேசம் பெற்றுக்கொள்வதென்று கதாதரர் முடிவு செய்தார். மந்திரோபதேசம் பெற்றவுடனேயே கதாதரர் பரவச நிலை அடைந்து சமாதியில் ஆழ்ந்துவிட்டார் என்று கூறப்படுகிறது. இதை கண்ட கேனாராம் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். சீடரின் உயர்ந்த பக்தியும் பக்குவமும் அவருக்கு சொல்லோனா வியப்பை அளித்தது. சீடர் தமது லட்சியத்தில் வெற்றி பெற மனமாற வாழ்த்தி சென்றார். இந்த வேளையில் ராம்குமார் ராதா கோவிந்தரின் பூஜை பணியை தாம் ஏற்று கொண்டுவிட்டு காளியை பூஜிக்கும் பணியை கதாதரரிடம் தற்காலிகமாக கொடுத்தார். 16 ராம்குமாரின் மறைவு. அவ்வப்போது ஏற்பட்ட உடல் தளர்ச்சியோ தம்பியை காளிகோவில் அர்ச்சகர் பணியில் சிறந்த முறையில் ஈடுபட செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ அவரது இந்த முடிவிற்கு காரணமாக இருக்கலாம். இதை அறிந்து மதுர்பாபுவும் ராம்குமாரை நிரந்தரமாக ராதா கோவிந்தர் பணியை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். ராம்குமாருக்கு வயதாகிவிட்டதால் உடல் தளர்ந்து விட்டதையும் அவரால் காளிகோவில் பூஜை போன்ற கடுமையான பணியை செய்ய இயலாது என்பதையும் மதுர்பாபு உணர்ந்துதான் இருந்தார். அதனால் தான் உடனடியாக இந்த மாற்றங்களை கொண்டு வந்து விட்டார். இப்போது முதல் கதாதரர் காளிகோயில் அர்ச்சகராக பணியாற்ற முறையாக நியமிக்கப்பட்டார். இந்த மாற்றங்களால் ராம்குமார் மகிழ்ச்சியுற்றார். அன்னையின் பூஜை பற்றிய விவரங்களை எல்லாம் கதாதரருக்கு விளக்கமாக கற்பித்தார். காளிகோவில் பூஜை பற்றிய அவரது கவலை தீர்ந்தது. சில நாட்களுக்கு பின்னர் ராம்குமார் மதுர்பாபுவிடம் கலந்து பேசி ராதா கோவிந்தர் ஆலய பூஜை பணியை இருதயரிடம் ஒப்படைத்து விட்டார். சில நாட்கள் விடுமுறையில் காமார்புகூர் சென்று வர விரும்பினார். அவரது அந்த ஆவல் நிறைவேறவே இல்லை. ஏதோ வேலை நிமித்தமாக கல்கத்தாவின் வடக்கில் உள்ள சியாம் நகர் முலாஜர் என்ற ஊருக்கு சென்ற அவர் அங்கே திடீரென காலமானார். காளிகோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின் அங்கு 1 ஆண்டு மட்டுமே பூஜை செய்தார் என்ற குறிப்பிலிருந்து அவர் 1856ஆம் ஆண்டு காலமானார் என்று ஊகிக்கலாம். நன்றி, வணக்கம்.